வணக்கம், நான் டாக்டர் ஜாக்கின், நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி நான் பேச போகிறது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்ற ஒரு நோயை பற்றி. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்ற நோய் ஒன்றும் பெரிய நோயெல்லாம் கிடையாதுங்க. கொரட்டை தான் அந்த நோயோட, கொரட்டைன்றது ஒரு வியாதின்னு சொல்கிற அந்த நோய் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. கொரட்டெல்லாம் ஒரு நோயா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. கிடையாது. கொரட்டைன்றது பெரிய நோய். அதை முதலே சரி பண்ணாமல் விட்டால் நாளடைவில் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான நோய். கொரட்டை ஏன் சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தூக்கத்தில் 2 வகையான தூக்கம் இருக்குது. மேல் தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். இந்த மேல் தூக்கும் போது நம்மளுக்கு யாருக்குமே கொரட்டை வராது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற முக்கால்வாசி உறுப்புகள் முழிச்சு தான் இருக்கும். நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உறுப்புகள் முழிச்சிருக்கும். மூளை முதல் கொண்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆழ்ந்த தூக்கம் போகும்போது அனைத்து உறுப்புகளும் தூக்கத்துக்கு போயிடும். எந்த உறுப்புகளும் முழிச்சிருக்காது. இருதயமும் நுரையீரலும் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் அவங்க 2 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற அனைத்து உறுப்புகளும் ஷட் டவுன் ஆயிரும். இந்த ஷட் டவுன் போது மசில்ஸும் லூஸ் ஆகிறதுனால, தட் இஸ் நம்ம தசைகளும் லூஸ் ஆகிறதுனால நம்ம தொண்டையில் இருக்கிற இடம் குறைஞ்சி நம்மளுக்கு வர்றது தான் கொரட்டை. இந்த கொரட்டையில் நாங்கள் 2 வகை சொல்லுவோம். ஹேபிச்சுவல் ஸ்னோரிங், டிசீஸ் ஸ்னோரிங். ஹேபிச்சுவல் ஸ்னோரிங்ன்றது சில நாள் கொரட்டை விடுவாங்க, எல்லா நாளும் கொரட்டை இருக்காது. ரொம்ப டயர்டாக தூங்கும்போது கொரட்டை வரும். ரொம்ப வேலை செஞ்சுட்டு படுக்கும்போது கொரட்டை வரும். இல்லை ஒரு பொசிஷனில் படுக்கும்போது மட்டும் கொரட்டை வரும். இதெல்லாம் ரொம்ப காமன். இதுக்கு நம்ம நோயின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது அந்த பொசிஷனை அவாய்ட் பண்ணுறதும், அந்த மாதிரி சினாரியோஸை அவாய்ட் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் செஞ்சால் போதும். கொரட்டைனால எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் எந்த நேரம், எப்போ படுத்தாலும், எப்படி தூங்கினாலும் கொரட்டை விடுறது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவோட ஒரு சிம்டம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாவோட மற்ற சிம்டம்ஸ் என்ன சார்? காலையில் எங்களால் இதை பற்றி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, காலையில் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. என்ன தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலும் அந்த தூங்கின ஃபீலிங் இருக்காது. காலையில் நேரம் ஆக்டிவ்னஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அதே மாதிரி சில போர் அடிக்கிற வேலைகள், சின்ன சின்ன சோர்வான வேலைகள் செய்யும்போது உங்களை அறியாமல் நீங்களே அப்படியே தூங்கிடுவீங்க. தூங்குறதும் அடிக்கடி தூக்கம் வர்றதும் இது ஒரு சிம்டம் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. இதனால் வர்ற விளைவுகள் பார்த்திங்கன்னா, நாளடைவில் நுரையீரல் வீக் ஆகிறதுலேருந்து, ஹார்ட்டை வீக் ஆக்குறதுலேருந்து, உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, பிபி கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, உங்களுக்கு மென்டல் டிஸ்டர்பன்சஸ் வர்றது, இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள பிரச்சனை இது. நீங்கள் கொரட்டை விடுறவராக இருந்தால் உங்கள் அருகில் இருக்கும் பல்மனாலஜிஸ்ட்டை உடனே பார்த்து அதுக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.